இந்த கருவாட்டு குழம்பு பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. கம வாசனையோட இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம மத்தி கருவாடு வச்சு சூப்பரான கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் நம்ம கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாசனையில் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு. ஒரு டைம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் கருவாடு எடுத்திருக்கேன். மத்தி கருவாடு தான் எடுத்திருக்கேன். இந்த கருவாட்டை தொருக்கு பாருங்க, கத்தி வச்சு இது இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். நம்ம இன்றைக்கி மத்தி கருவாடு வச்சு கருவாடு குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் ஒரு கருவாடு மட்டும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மேலே இருக்கிற இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த சைடு இருக்கிறதோ அதே மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 சைடு எடுத்துகிட்டு இது இருக்கு பாருங்க, தலையே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது வயிற்றுக்குள்ளே இருக்கிறதையும் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு இது இருக்கு பாருங்கள், இந்த வாழையும் கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இருக்கிற கருவாடெலாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கருவாட்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். க்ளீன் பண்ண கருவாட்டில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது இருக்கு பாருங்கள், மேலே இருக்கிற இந்த வெள்ளை கலர் இருக்கிற இந்த மாதிரி சொன்னாவே போய் இது மாதிரி சுரண்டிட்டு ஒரு 2 தடவை தண்ணி மாற்றி கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கருவாட்டை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துருக்கேன். கருவாட்டை மாற்றி வச்சுக்கோங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு இரும்பு கடாயாக அடுப்பில் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன், இவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஜீரகம் எடுத்துருக்கேன், இவ்வளோ சேர்த்துக்கோங்க. அது கூடவே 10-12 காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன், இதையும் இவ்வளோ சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேன், இவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துல எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி நல்லா வறுந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இறக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி 4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சள் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கடுகும் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து கருவாட்டு குழம்பு பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 20 பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு 1 பாதியமாக தட்டி வச்சுருக்கேன், பூண்டையும் உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கருவாட்டு குழம்பு பண்ணுறதுனால வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு 10 நிமிஷத்துலேயே எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் பழுத்த 3 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து கொடுத்துட்டு தக்காளியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு சாஃப்டாக வதக்கிக்கோங்க. மூடி தக்காளி வதக்கினா சட்டுன்னு வதங்கி வந்துடும். மூடி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியை எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் மூடிட்டு இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுக்கணும். அப்போ தான் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வெந்து வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவாட்டு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ காயை உள்ள சேர்த்துக்கோங்க. காயை உள்ள சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்தா வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. காய் சேர்க்கும் போது தான் இந்த அளவுக்கு இருக்கும். வதங்கி வந்த பிறகு அந்தளவுக்கு காய் வதங்கி வந்த பிறகு அந்தளவுக்கு இருக்காது. சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி நம்ம சேர்த்த காயெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஏற்கனவே மிக்சியில் நம்ம மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கோம்ல, மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்த காயோட ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு 5 நிமிஷத்துக்கு நம்ம மசாலாவோட நம்ம சேர்த்த காயெல்லாம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், மசாலாவோட சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இது காய் நல்லா வெந்து வந்திருக்கு. 1/2 நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு புளியை கரைச்சி எடுத்துருக்கேன், புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் மிக்சியில் மசாலா அரைச்சேன் பார்த்தீங்களா? அதில் 1/4 கப்பு தண்ணி வச்சுக்கிறேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. எப்பயுமே நீங்கள் கருவாட்டு குழம்பு பண்ணும்போது
கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, நம்ம சேர்த்த குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம கருவாட்டை கிளீன் பண்ணி கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்கள, கருவாட்டை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கருவாட்டை அழுத்தி கொடுத்துக்கோங்க. அழுத்தி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி கருவாட்டை வேக விடுங்க. இப்ப பாருங்க, கருவாட்டை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? அங்க பாருங்க, ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம கமகமன வாசனையோட கருவாட்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, கமகமன வாசனையோட கருவாட்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்டும் வாசனையும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நம்ம புளியெல்லாம் சேர்த்து பண்ணதுனால 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்களும் கருவாட்டு குழம்பு பண்ண இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு பண்ணுங்க. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.